நெஞ்சில் குடியிருக்கும் எனது மக்களே, இன்றைக்கி இன்டர்ன்ஷிப்போட டே 2 வ்ளாக் தான் பார்க்குறோம். எப்போதும் மாரி நேரமாக எழுந்திரிச்சு கிளம்பி பஸ் ஸ்டாப் நோக்கி நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பஸ்ஸுக்காக போய் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பஸ்ஸும் வரவே இல்லை. அப்புறம் நமக்கு தெரிஞ்சக்கா ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்கள்ட்ட லிஃப்ட் கேட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த அக்கா கொஞ்சம் தூரத்தில் இறக்கி விட்டுட்டாங்க. நம்மளும் திரும்ப பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியே ஒரு கூழ் கடை இருந்துச்சு. நானும் என் தோழியும் கூழ் குடிச்சிட்டு திரும்ப பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்துட்டோம். இன்டர்ன்ஷிப் போகிறதுக்கான பஸ்ஸும் நின்றுச்சு. அந்த பஸ்லையும் ஏறி திரும்ப இன்டர்ன்ஷிப் போகிற இடத்துக்கும் இறங்கிட்டோம். திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டேன். டைம் பாருங்கள், நேற்று நேரம் தான் போகணும், இன்றைக்கி லேட்டாக தான் போகிறேன். இப்போ இந்த டோல் கட் மூடிடுவாங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாங்க. அந்த டோல் கட்டியும் திறந்து உள்ளே போயிட்டோம். எல்லோரும் கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்தாங்க. நாமளும் போய் கிளாஸ் கவனிச்சிட்டு படம்லாம் வரைய சொன்னாங்க, வரைஞ்சேன். இந்த ஃபிஷ்ஷுக்கு 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு போங்க. அப்புறம் எல்லோரும் போய் சுற்றி பார்க்க சொன்னாங்க. வெளில வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாக்லேட்லாம் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு குட்டை மாரி இருந்துச்சு. அங்கே போயிட்டு கால்லாம் கழுவிட்டு லைட்டாக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் மாங்காய் மரம் இருந்துச்சு. மாங்காய்லாம் பறித்து உடச்சி எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் 12:30க்கு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. கிளம்பிட்டோம். நம்ம தோழிங்களாம் நமக்கு பாய் சொன்னாங்க. அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டேன். 12:30க்கு விட்டதுக்கு வீட்டுக்கு 3:30 மணிக்கு வந்தேன். இதுக்கெல்லாம் யார் காரணம்? என் அண்ணன் தான். என்னை அழைக்க வரல.